பிரபஞ்சத்துல பரப்பொருள் சாராத ஒரு திரள் இருக்கிறதா அந்த நூல்ல குறிப்பு இருக்கு. ஆகாஷாங்கிறது ஒரு சமஸ்கிருத வார்த்தை, ஆகாஷிக் ரெக்கார்டுங்கிறது ஒரு சொல். அந்த வார்த்தைக்கு அடிப்படையில உள்ள கருத்து என்னன்னா, பிரபஞ்சத்துல இருக்கிற அத்தனை தகவல்களும் ஏற்கனவே உள்ளதுதான், ஒரு மனிதனால் அந்த தகவல்களை சென்றடைய முடியும்னு சொல்லுது. நம்ம முன்னோர்கள் இத பத்தி கூர்ந்து கவனிச்சதுனாலதான் ஆகாஷிக் ரெக்கார்டுங்கிறதே வந்துச்சு. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனிதனால உருவாக்கப்பட்ட தகவல்கள் இல்லாம அண்டத்தோட எல்லாமே அடையக்கூடியதுன்னு அர்த்தம். சில கலாச்சாரங்கள் இந்த தகவல்கள் எல்லாம் கடவுளுடைய வரப்பிரசாதம், நம்மள மாதிரி மக்களுடைய பயன்பாட்டிற்காகத்தான் அந்த மாதிரி தகவல்கள் எல்லாம் விட்டு செல்லப்பட்டிருக்குன்னு சொல்லுது. அங்க இருக்கிற தகவல் களஞ்சியத்தை இன்னைக்கு நம்மளால பல வழிகள்ல தெரிஞ்சுக்க முடிய ஆரம்பிச்சிருக்கு. அகாஷிக் ரெக்கார்டோட சம்பந்தப்பட்ட இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் ஸ்டார் வார்ஸ் அந்த ஃபோர்ஸ். எங்கும் பரவி கிடக்கிற ஒரு விதமான காஸ்மிக் எனர்ஜி. அந்த எனர்ஜியை நம்மளால அடைய முடியும். நம்ம அறிவியலை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப புதுசா இருக்கலாம், இருந்தாலும் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சிகள் நடக்குது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் மேற்கொண்ட தியான முறைகளும் அவரால் தாட் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லப்பட்டதையும் தான் அவரை இந்த ஆகாஷிக் ரெக்கார்டுக்கு தொடர்பு படுத்தி இருந்ததா. இந்த ஆகாஷிக் ரெக்கார்டு தான் உலக மாமேதைகளின் அறிவுக்கு தூண்டுகோலா விளங்கிச்சா. அது உண்மையா இருந்தா அப்படி ஒரு அறிவு களஞ்சியம் எப்படி நிலவி இருக்கு? இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் விடை ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனோட பல தியரிஸ்ல ஒண்ணுல இருக்கு. 1935 ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்டை விவரிச்சு ஒரு செய்தியை பிரசுரித்தார். அதன்படி ஒரு அணு இரண்டாக பிரிக்கப்பட்டு விலக்கி வைக்கப்பட்டாலும் அவை இரண்டும் ஒன்னோடு ஒண்ணு சம்பந்தப்பட்டதாதான் இருக்கும்னு தெரியுது. நடத்தப்பட்ட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ரெண்டு பார்ட்டிகிள்ஸ் ஸ்பேஸ் டைம் மூலமா பிரிக்கப்பட்டாலும் தொடர்பு இருக்கிறத உணர்த்துச்சு. உதாரணத்துக்கு ஒரு பார்ட்டிகளோட சுழற்சியை மாத்தினா இன்னொரு பார்ட்டிகளோட சுழற்சியும் தானா மாறுச்சு. நமக்கு நாமே அடிக்கடி ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கணும். அதாவது நாம எல்லாரும் நட்சத்திர துகள்களால உருவானவங்க. மனித உடல்ல இடம் பெற்றிருக்கிற எல்லா மெட்டீரியல்ஸும் காலத்தின் ஆரம்பத்துக்கு முன்னாடில இருந்தே இந்த இடத்துல இருக்குங்கிறத உணரணும். நாம உருவாக்கப்பட்டிருக்கிற அந்த மெட்டீரியல்ஸ்ல, அந்த அணுல ஒவ்வொரு பார்ட்டிகல்லையும் பறந்திருக்கிற பிரபஞ்சத்தோட அறிவு சுடர் ஒளிஞ்சிருக்கு. இது ஒண்ணு மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற விசித்திரமான விஷயங்களை எடுத்து சொல்றதோட நமக்கு புரிபடாத அமானுஷ சக்திகளை பத்தியும் விளக்குது. அந்த மாதிரி விஷயங்கள்ல தான் நாம சொல்ற டெலிபதியும் அடங்கும், தொலை நோக்குதலும் அடங்கும். தொலை நோக்குதல்ங்கிறது மிக கூர்மையா கவனம் செலுத்துதல் மூலமா கண் பார்வைக்கும் செவிகளுக்கும் எட்டாத அளவுல இருக்கிற இடங்களையும் பொருட்களையும் கண்டறியறதாகும். 1970 அமெரிக்கா ப்ராஜெக்ட் ஸ்டார் கேட்ங்கிற ஒரு ப்ரோக்ராம ஆரம்பிச்சது. இதுல படிக்கிறவங்களுக்கு உயரிய அறிவோட தொடர்பு கொள்றதுக்கான வழிமுறைகள் பயில்விக்கப்பட்டது. கட்டுப்படுத்தக்கூடிய விஞ்ஞான உபகரணங்கள் மூலமா ரிமோட் வியூவர்ஸ காண முடியாத ஒரு இலக்க கருத்துல உள்வாங்க வச்சு பிறகு அவங்க கண்டறிஞ்சத பேப்பர்ல இம்ப்ரெஷன்ஸா கொண்டு வருவாங்க. அமெரிக்கன் கவர்மெண்ட் இந்த ரிமோட் வியூயிங் ப்ரோக்ராமுக்கு நிறைய நிதி உதவி செஞ்சிருக்கு. அதே மாதிரி ரஷ்யாவும் உலகத்துல இருக்கிற மற்ற நாடுகளும் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ரிமோட் வியூயிங் எக்ஸசைசஸ் மூலமா தொலை தூரத்துல இருக்கிற விஷயங்களை கணிக்கிறதுக்கு பயில்விக்கப்படுறாங்க. நிலவில் என்ன இருக்கும், செவ்வாய் கிரகத்துல என்ன இருக்கும், இதெல்லாமே துல்லியத்தோட நடத்தப்படுற ப்ராப்பர் சயின்டிபிக் ப்ரோக்ராம்ஸ். யுஎஸ் மிலிட்டரி ரிமோட் வியூவிங் ப்ரோக்ராம் எப்படி நடத்தப்படணும்னு விஞ்ஞான அறிக்கைகள் மூலமா நிர்ணயிச்சிருக்கு. ஒருத்தர் தன்னோட கேள்வியையோ சந்தேகத்தையோ எப்படி வெளிப்படுத்தணுங்கிறதுக்கு ஸ்பெசிபிக் டெக்னிக்ஸ் இருக்கு. அவங்க உண்மையிலேயே வேற நிலைக்கு போயிருந்தாங்கன்னா நிச்சயமா அவங்களுக்கு தகவல்கள் கிடைக்கும். இப்படி செயல்பட்ட மேதைகளோட சுயசரிதைகளை படிச்சா அதுல ஒவ்வொருத்தரும் ஒரு வழிமுறையை நிச்சயமா எழுதியிருப்பாங்க. எதுக்காக கவர்மெண்ட் லட்சக்கணக்கான டாலர்ஸ் ரிமோட் வியூவிங் மாதிரி அட்வான்ஸ் ஸ்டடீஸுக்கு செலவு பண்ணுது? அந்த டெக்னாலஜி பயன்படுத்தி அந்த சோதனைகள் மூலமா பலன் கிடைக்குங்கிற எண்ணத்துல தானே செயல்படுது. ஒருவேளை நாம எல்லாரும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற மூலப்பொருட்களால் உருவாக்கப்பட்டிருக்கோங்கிறது உண்மையானா, நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற, நாம தொடர்பு கொள்ள விரும்புற உலகத்தோட சம்பந்தப்படுத்த ஏதோ ஒரு விதமான அணுசக்தி உதவியா இருக்குமா? ரிமோட் வியூவர்ஸா இருக்கிறவங்க உலக மேதையான ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனோட தாட் எக்ஸ்பெரிமெண்ட்டை தான் தியான முறைன்னு பயன்படுத்துறாங்களா? அதோட விரிவுரை தான் நோக்கும் கேட்கும் திறனை கடந்து
ரிமோட் வியூவர்ஸ் எப்படி ஒரு விஷயத்தை தனதாக்குறாங்கன்றதுக்கு ஆதாரமாகுதா? ஐன்ஸ்டைனோட நினைவு பரிசோதனைகளை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மனித சரித்திரத்துல வாழ்ந்த சாக்ரட்டிஸ், நிக்கோலா டெஸ்லா, இன்னும் பிற மேதைகளை பத்தின அறிவாற்றலை பத்தி நம்மளால உணர முடிஞ்சுதா? இந்த மாதிரி பல மேதைகள், அதாவது ராமானுஜன், டெஸ்லா, சாக்ரட்டிஸ் எல்லாருமே அவங்களுக்குன்னு சில குறிப்புகளை எழுதியிருக்காங்க. ஏதோ ஒரு விதமான வேற்றுலக சக்தியோட அவங்களுக்கு தொடர்பு இருக்குங்கிறத அவங்க வெளிப்படையாவே சொல்லியிருக்காங்க. இந்த மேதைகள் சொல்ற கருத்துக்கள் எல்லாம் உண்மையா இருந்தா இந்த பிரபஞ்சம் நம்மளோட அறிதலுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இன்னும் சிக்கலா இருக்க வாய்ப்புண்டா?